அதே மாதிரி கொய்யா, ஒரு சராசரியா 100 கிராம் இருக்கக்கூடிய கொய்யா 14 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ அப்ப சர்க்கரை நோயாளிகள் தாராளமா சாப்பிடலாம். அது மாதிரி ஃபைபரும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 கிராம் தான் வந்து இருக்கு. அடுத்து இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதன் இலையில வந்து குவர்செட்டின் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்கு. இது நார்மலா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது இல்லாம கேலிக் அமிலம், இந்த மாதிரி எபிகேலிக் ஆசிட் போன்ற அமிலங்களும் இருக்கு. இதுவும் உடலுக்கு நல்லது. நம்ம உடம்புல வந்து நார்ச்சத்து, கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது கொய்யா இலை மற்றும் பழத்தின் தோல். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்சோலிக் ஆசிட் அமிலம்னு இருக்கு. இந்த ஒர்சோலிக் அமிலம் வந்து யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அதை அதிகமாக உற்பத்தி பண்ணுவதை தவிர்த்துட்டு தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஒர்சோலிக் ஆசிடுக்கு வந்து இருக்கு. அப்ப நார்மலா ஆன்டி ஆக்சிடென்ட், அதிகமா ரேடிக்கல்ஸ் டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்குது. அப்போ உங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, இல்ல உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொய்யா இலை போட்டு கஷாயமோ இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிடுவது வந்து நல்ல வந்து பலன் தரும்.